ஏன்டாடே என்னடா உருட்டுறீங்க? முத்து வந்து எச்சி துப்பி கொடுத்துட்டாரு, ஹைஜீனிக் இல்லை, மேனஸ் இல்லை, முத்து செய்கிற எச்ச வேலை என்னென்னமோ உருட்டுறீங்கடா. யூடியூப்லையா இருக்கட்டும், ட்விட்டர்லையா இருக்கட்டும், உருட்டி தள்ளுறாங்க. அதாவது லைவ் ஸ்ட்ரீம் பார்க்குற நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், நிறைய பேர் கூட பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெளிவாகவே புரிஞ்சிருக்கும். ஒரு ப்ரோமோ வச்சு உருட்டுறாங்க பாரு, அப்பா வேற லெவல்டா அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரமே வந்து கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 6 வாரத்துக்கு வந்து இவங்களை இதே பண்ண முடியாது. 6 வயல் கார்டு 6 வாரம் வெளில போகிறாங்க. இவங்க அப்படியே உள்ளே இருப்பாங்க. அதுதான் வந்து இப்போ நடக்க போகிற சம்பவம். ஆர்ஜே ஆனந்தியெல்லாம் நீ வெளியிலே அனுப்ப முடியாது. ஜாக்லின் ஃபைனல் வந்துடுவாங்க, இவங்க ப்ராடக்டை கொண்டு வந்துடுவாங்க. சாச்சனாலாம் இன்றைக்கி போட்ட ஆட்டத்தெல்லாம் தாங்கவே முடியல. அப்படிப்பட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கே புரியுது. லைவ் ஸ்ட்ரீமிங்கில் நடக்குது, ஆனால் எபிசோடில் அது வரமாட்டேங்குது. அது ஏன்னா அவங்களுக்கும் தெரியும். ஏன்னா வந்து போட்டாயின்னு வச்சுக்க, இப்போ விஷாலை பற்றியாக இருக்கட்டும், ஜாக்லினை பற்றியாக இருக்கட்டும், சௌந்தர்யா வந்து போட்டாயின்னு வச்சுக்க, எபிசோடில் வந்து அவங்க யாரும் ஓட் பண்ணாமல் போயிடுவாங்க. அதனால் அவங்க குழந்தைகளை காப்பாற்றுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாப், அதாவது 2 சைடு மாற்றுறதுக்கு வந்து முடிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து மஞ்சரி நம்ம பாராட்டி ஆகணும். ஆர்ஜே ஆனந்தி கூட இந்த வாரம் வெளில போயிடுவாங்களோ, சுனிதா இருந்துருவாங்களோ அப்படின்ற மாதிரி இது பண்ணாங்க. ஆர்ஜே ஆனந்தி மஞ்சரி ஒரே நபர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வந்து ரியா வந்து அவங்க காப்பாற்றியே விட்டாங்க. கேர்ள்ஸ் டீம்லேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பாய்ஸ் டீம் இந்த வாரம் யார் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அன்ஷிதா நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு சில ஜாக்லினாக இருக்கட்டும், ஒரு சில நபர்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, தர்ஷிகாலாம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் விஷம். அது வந்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா மேனிப்புலேட் பண்ணுது. அதாவது இந்த வாரம் வந்து ரியா போனால் நல்லாயிருக்கும், இல்லைக்கா எனக்கு இது க்ரூசியல் வாரம்க்கா, அது வந்து இந்த வாரம் பூ முடியாதுக்கா அப்படின்ற மாதிரி அது சொல்லுது. சொல்லும் போது பார்த்திங்கன்னா, நீ இந்த க்ரூசியல் வாரத்தை நீ போய் அங்கே இருந்த அப்படின்னா உனக்கு நிறைய பெனிஃபிட். ஏன் காணாம போகிறதுக்கா? அப்போ மஞ்சரி செருப்பால் அடித்த மாதிரி நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பிள்ளை வந்து போகாத பிள்ளை வந்து மண்டையை கழுவுறீங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையெல்லாம் அங்கே போயிட்டு இருந்துச்சு. அவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக அது போச்சு. அதாவது நீங்கள் வந்து தேவையில்லாமல் மண்டையை கழுவுறீங்க. ஏன்னா வந்து ஜாக்லினே அங்கிட்டு போயிட்டு ஒன்றுமே தெரியலை. ரியாவெல்லாம் போச்சுன்னா வேறு லெவல் சண்டையாகவும் சம்பவமாகவும் காலியாயிரும். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங்கில் வந்து லாஸ்ட்டாக இதுதான் இருக்குது. அதை பற்றி நம்ம தனியாக பேசுவோம், என் நாமினேஷனை பற்றி. அதனால் மண்டையை கழுவி ஒரு வேளை அது வேலைக்கு நான் போகல அன்ஷிதா அப்படின்ற மாதிரி சொன்னால் அன்ஷிதான்னு ஓகே பண்ணிடுறாங்க. இந்த சைடு வந்து அருண் போகிறதா இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அருண் கேப்டன் ஆனதுனால இவனை ரயானை முடிவு பண்ணி ரயான் அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்ஷிதா, இங்கிட்ட ரயான், இவங்க 2 பேரை தான் மாறுதல் ஏற்படுத்தியிருக்காங்க. உள்ளே போனோடனே அன்ஷிதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாத்ரூம்லாம் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோங்க, இது பண்ணிவிட்டு வாங்க, ஸ்ப்ரே அடிச்சு விட்டுவாங்க, நான் ஹைஜீனிக்காக தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம் ஒரு சூப்பராக எல்லாத்தையும் நான் அண்ணன் தம்பியாக தான் நான் பார்க்குறேன், அதனால வந்து என் பெட்டில் வந்து யார் வேணால் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே சூப்பரான விஷயம், அது எல்லாருமே பாராட்டுறாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீமில் போன ரயானை வந்து எல்லாம் வந்து, அதாவது பாய்ஸ், அதாவது ஒரு மாதிரி வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து இழுத்து விடுறது, அவரை சுற்றி விடுறது, ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடுறது, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மன்மதிலே ஒரு மாதிரி அவரை வந்து ப்ளே பாய் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு எல்லாம் ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. சும்மாவே அந்த தம்பி வந்து பொண்ணுங்க கூட தான் சுற்றிட்டு இருக்காப்புல, நீ கியூட் பட் டோன்ட் லைக் யூ அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் சொல்லி செம்மையாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இந்த வார கேப்டனுக்கான வந்து அருண், நான் கூட வந்து வேற மாதிரி எதிர்பார்த்தேன். அருண் அப்படி கோமாளி ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு எதிரே பார்க்கல. என்ன மாதிரி ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரம் கேப்டன், போன வாரம் சத்தியாக இருக்கும்போது இந்த வாரம் கேப்டன் நம்ம ஃப்ரைடேவே நம்மளுக்கு அருண் தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. இவன் சும்மாவே ஆடுவான், இவன் காலில் சலங்கையை வேற கட்டி விடுறீங்க, என்ன மாதிரி ஆட போகிறான் அப்படின்ற டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிக் பாஸ் இவனை கொஞ்சம் கோமாளி ஆக்கி விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டாரு. ஒரு இந்த ராஜா கவுன் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர்மேன் படத்தில் வந்து தொங்குள்ள அந்த மாதிரி ஒன்று கொடுத்துட்டு பின்னாடி ஒரு 5 கலர் ரிபனை வேற கட்டி விட்டாரு. இவன் கேப்டன்ஷிப் சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சி எதுவும் அநீதி இழைக்கப்படுச்சு அப்படின்னா அந்த இதெல்லாம் நீங்கள் அந்த மயிலில் வந்து ஒவ்வொரு ரெக்கையாக பிடுங்குவோம்ல, அந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் பிடுங்கலாம். 5 பிடுங்கிட்டு நீங்கள் காரணத்தை வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக இதுக்கான ஸ்கெட்சை வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவாக இருக்கட்டும், ஜாக்லினாக இருக்கட்டும், ஆர்ஜே ஆனந்தியாக இருக்கட்டும், தர்ஷிகாவுக்கு சும்மாவே தனி மனித ஈகோ, அவ்வளோ ஈகோ. அது ஈகோனால தான் போன வாரம் அவ்வளோ பெரிய கலவரமே நடந்துச்சு. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அது முத்துக்குமாரன் புட்டு வச்சார். தர்ஷிகாவோட ஈகோனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்துச்சு. அந்த ஏபிபி 30 செகண்ட் ஆர்டர் இதெல்லாம் தர்ஷிகாவில் தான் நடந்துச்சு. அதனால் இவங்க எல்லாரும் கண்டிப்பாக இன்னைக்கு கூட அதை காமிக்கல, நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா ப்ரோமோவே அதுதான் இருக்கும். கண்டிப்பாக இவனுக்கு எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரக்கையை பிடுங்கிறதுக்கு, அருணை அடிச்சு விடுறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. அருண் ரொம்ப பொலைட்டாக இருக்கார், ரொம்ப அமைதியாக இருக்கார், ரொம்ப காமாக இருக்கார். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இதுனா நீங்கள் பிடுங்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப காமாக ரொம்ப பொலைட்டாக அதை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்படியே இருப்பாரா, அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதன் பிறகு அவங்க டீமுக்குள்ள வந்து கிச்சன் டீம் யார், ஒவ்வொரு டீமில் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா அருண் சொல்கிறாரு. அதெல்லாம் போயிட்டுருக்கு. அதன் பிறகு இந்த வாரம் நாமினேஷன் யார் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் பண்ணோம். டைரக்ட் நாமினேஷன் வந்து ராணவ் அவரையும் ஜாக்லினையும் கேட்குறாங்க. ராணா வந்து தேவையில்லாமல் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஆல்ரெடி எவனாச்சும் ஒருத்தர் சௌந்தர்யா குத்திடுவான். அது சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணும்போது அது இரிட்டேட் ஆகிட்டு போயிடுச்சு. அது வேற கதை, அது அப்புறமேட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா அவர் வந்து சௌந்தர்யாவை சொல்லிட்டார். அது சொன்ன காரணம் தான் வந்து ரொம்ப சில்லியாக இருந்துச்சு, கேவலமாக இருந்துச்சு. ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை வச்சு நாமினேட் பண்ணுறாரு. எவ்வளவோ விஷயங்கள் இருக்குடா டே. அதாவது ஒரு காரணம் கூட நான் தம்பிக்கு சொல்ல தரல, ஆனால் அவனெல்லாம் வெளியில் அனுப்புங்க மக்களே அப்படின்னு தான் சொல்லும். அப்புறம் ஜாக்லின் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து தீபக் வந்து டைரக்ட் நாமினேஷனில் வந்து கொடுத்துட்டாங்க, ஏன்னா அவர் கையில் பாம்பு இருந்தனால. அப்புறம் வந்து ஜாக்லின் அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நாமினேட் பண்ணுறாங்க. அவங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து முத்துக்குமரனை தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து அடிச்சு விட்டுச்சு முத்துக்குமரன் தான் சொல்லுன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன், யாரை சொல்ல போகுது அப்படின்னு பார்க்கும்போது சிவகுமார் அவர்கள் வந்து என்ன அவர் நடிக்கிறாரு அப்படி இப்படின்னு போட்டு ஏதோ சொன்னிச்சு. ஏன்னா அந்த விஷயம் வெளியில் போயிருக்கணும், அது கணிச்சிருக்கும். அதாவது மிடில் கிளாஸ் இதை பண்ணும்போது என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு கூட பார்க்கும்போது சாப்பாடை உருட்டி வந்து முத்து ஜாக்லின் கூட்டுறாரு. எப்படி முதுகில் குத்துற, அதெல்லாம் ஜாலியாக குத்தும் போல இருக்குது. பல பேரை வந்து இது பண்ணியிருக்கேன். அதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்குள்ள ஒன்றும், அவங்களோட ரியல் கேரக்டர் தான் வெளியில் வரும்னு சொல்லிட்டு அவ்வளோ முத்து க்ளோஸாக இருந்து முத்து எனக்கு எழுதியிருக்க மாட்டாங்க அப்படின்ற சொல்கிற முத்துவை வந்து எப்படி அதை இந்த மாதிரி சொன்னிச்சு அப்படின்னு சொல்லவே இல்லை. சரி, அதோட ஒப்பீனியன் நம்ம போயிட்டு போகலாம். அதுக்காக வரிசையாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் வந்து பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்கள் சொல்கிறாங்க. அது என்னை பொறுத்த டைரக்ட் நாமினேஷன் தான். இதில் வந்து அர்ணவ் தான் வந்து ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லிட்டு இருந்தாங்க. சாச்சனா வந்து ஜெப்ரி அடிக்கிறோம், ஜெஃப்ரி திரும்பி சாச்சனா அடிக்கிறோம். 2 பேருக்கு பார்த்தா தனி மனித. தர்ஷிகா வந்து எதனால ஜெஃப்ரி அடிச்சுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். அப்படியே பிடி மாஸ்டர் மாதிரி பண்ணுறான் அப்படின்ற ஒரு வெஞ்சன்ஸ் அது இருக்குது, மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அதை அடிச்சிச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு தர்ஷிகா வந்துச்சு, ஆனால் அது பிரயோஜனமே படாது அப்படின்னு தான் சொல்லணும். சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா விஷாலையும் இதை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாங்க. அதாவது ராணுவ தேவை எல்லாரும் சொல்கிற ஒப்பீனியன் கேட்கலாம், தேவையில்லாமல் கெடுத்து விட்டான் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லவும் அங்கே ஒரு சலசலப்பு ஏற்பட்டுச்சு. அது பெருசாகவும் வெடிக்கும் நினைச்சோம். பார்த்தீங்கன்னா விஷாலும் திட்டினாப்புல ராணுவ இதெல்லாம் சொல்கிற இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்படியே உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு நாமினேஷன் அந்த மாதிரி தான் போச்சு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 13 பேர் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க. நான் ஓட்டிங் பிரகாரமே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஓட்டிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கவங்க, லாஸ்ட் இப்போதைக்கு இருக்கவங்க, அதை வரிசையாகவே நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கூட கிடைக்கும், யார் வெளியில் போவா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஒரு விளக்கமும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். சௌந்தர்யா முதல் இடத்துல இருக்காங்க, ஃபஸ்ட்டு செகண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரேன், நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. சௌந்தர்யா, ஜெஃப்ரி, தீபக், ஜாக்லின், ரஞ்சித், தர்ஷிகா, சத்யா, சாச்சனா, ராணவ், சிவகுமார், வர்ஷினி, மஞ்சரி, ரியா. புரியுதாப்ப? வயல் கார்டு கண்டஸ்டன்ட்லாம் கடைசியாக இருக்கா பாருங்க மக்களே. ஃபஸ்ட்டு யார் இருக்கா பாருங்க, சௌந்தர்யா இருக்காங்க. கடைசியில் யார் இருக்காங்க? ஃபஸ்ட்டு 2-3 இடத்துல சௌந்தர்யா, ஜெஃப்ரி வந்து முன்னாடி இந்த கண்டஸ்டன்ட் எல்லாம் இருக்காங்க. கடைசி இடத்துல யார் இருக்காங்க நீங்களே பாருங்க. இன்னைக்கு நாளே வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா அவ்வளோ இடத்துல இருக்காங்க. கடைசி இடத்துல 1%, 2% ஓட்டு கூட விழாமல் இந்த வயல் கார்டு கண்டஸ்டன்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரியா பாயாசம் உறுதி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரியாவோ மஞ்சரியோ கண்டிப்பாக அந்த வாரம் வந்து வெளியில் போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லான விளக்கம் ஒன்று நான் கொடுக்குறேன். அதாவது இந்த ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் கிடையாது. இதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டாக உள்ளே வந்தாங்கல்ல, இப்போ ஆர்ஜே ஆனந்தி நம்ம சொல்லி ஐயோ இவங்க வெளில போயிடுவாங்க, ஐயோ அஞ்சிதா வெளில போயிடும், ஐயோ சாச்சனா வெளில போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீ வேணால் எழுதி வச்சுக்க. 75 வரும்ல, அது வரைக்கும் நீ உட்காந்தா இருக்கணும். உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நீ என்ன வேணால் ஓட்டு போடு, 2500 ஓட்டு ஹாட் ஸ்டாரை வாங்கி கூட நீ போட்டு, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. இவங்க எல்லாம் அப்படியே அட்டை மாதிரி உள்ளே உட்காந்துருப்பாங்க, ஒன்றுமே
ஒன்றுமே பண்ண முடியாது. தர்ஷிகா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, ஆர்ஜே ஆனந்தி பண்ணுதா, இது பண்ணுதா, அப்படியான்னு சொல்லிட்டு நீ ததக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு தான் இருக்க வழியே ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. இந்த வயல் கார்டு எல்லாமே காலியாகும். அதாவது நீங்களே பாருங்கள் மக்களை, ஒரு 34 நாளாக வந்து 33 நாள் வந்து ஒருத்தவங்களை பார்த்துட்டு இருப்போம், எப்படியோ அவங்களுக்கு ஓட்டு விழுந்துடும். இவங்க எவனே தெரியாது, அதுவும் ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க. அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மிச்சர்ஸ் அதாவது வயல் கார்டு தான் ஃபஸ்ட்டு காலியாகும். அதாவது இன்றைக்கி ஆர்ஜே ஆனந்தி அதான் சொல்கிறாங்க, தர்ஷிகா அவங்க எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வயல் கார்டு புதுசாக வந்தவங்க தானே போவாங்க, ஆமாங்க அதுக்காக தானே அனுப்பிச்சாங்க, ஆமாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் ரியாவை விட ராணவ் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதன் பிறகு வந்து இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஷாப்பிங் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. இவங்க எப்படி இந்த டாஸ்க்கெல்லாம் யோசிக்கிறாங்கன்னு தெரியவே இல்லை. நீங்கள் இந்த பொங்கல்னு ஒரு சேனல் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுப்பு அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டாஸ்க்கெல்லாம் பண்ணுவாங்க, அது கூட நல்லாயிருக்கும். நிறைய இந்த டாஸ்க் எனக்கு ஓகே, இந்த கலர் இது மெமரி பண்ணுறது எல்லாம் ஓகே. இந்த கேப்டன்சி டாஸ்கில் காலில் குச்சி வச்சுட்டு வர்றது, டேய் கோடிக்கணக்கான ரூபா போட்டு செலவு பண்ணுறீங்க, ஒரு இனோவேட்டிவாக கூட வைக்க மாட்டீங்க. உண்மையிலே மக்களே, நான் ஹிந்தியை வந்து கம்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் சத்தியமாக நினைக்க வேணாம். ஸ்ருத்திகாவோட எபிசோட சும்மா ஒரு நாள் பார்த்தேன், நான் ரிவ்யூ கூட பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, களிமண் நடுவில் வச்சுட்டு இங்கிட்டு போட்டு தள்ளி விளையாண்டுட்டு ஃபிசிக்கல் டாஸ்க்கு அப்படி இருக்குது. எல்லாம் அடிச்சுக்கிட்டு பிறல்றாங்க. பிக் பாஸ் காதில் கூட வாங்க மாட்டேன், 100 நாள் வேலைக்கு வந்து ஓடியே போயிடுறாரு. பிக் பாஸ் ஒரு வாயை கூட திறக்க மாட்டார். நான் அப்படி வைங்கன்னு சொல்ல, கொஞ்சம் இனோவேட்டிவாக வைங்க, ஃபன்னாக வைங்க, என்டர்டெய்னிங்காக வைங்க, ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. இதுலேயே வந்து சாச்சனா வந்து ஃபவுல் கேம் எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஒரு சில பேர் இது இல்லைங்கிறாங்க. எனக்கு என்னமோ சாச்சனா ஃபவுல் கேம் விளாண்ட மாதிரி தான் இருக்குது. அப்புறம் தர்ஷிகா எடுக்கும்போது ஒன்று இது எடுக்கும்போது அங்கேருந்து குரல் ஒருத்தர் விளாட்றாங்க தப்புங்கும்போது அப்படிங்கும்போது ஒரு சிக்னல்லாம் கொடுக்குறாங்க, அது ஃபவுல் தான். கேப்டன் மிச்சர் தின்ட்டு உட்காந்துருக்காப்புல, அதெல்லாம் சொல்லவே இல்லை. அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு இனோவேட்டிவாக கேமை யோசிங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக அந்த டாஸ்கில் வந்து கேர்ள்ஸ் டீம் தான் வந்து ஜெயித்தாங்க. அவங்க ஒரு 7,000-8,000 ஜெயிச்சிட்டாங்க. பாய்ஸ் டீம் ஒரு 4,000 தான் ஜெயிச்சாங்க. பாய்ஸ் டீம் வந்து கேர்ள்ஸை செலக்ட் பண்ணும், கேர்ள்ஸ் டீம் வந்து பாய்ஸை செலக்ட் பண்ணும். இவனுக்கு ரொம்ப விசித்திரமாக பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவே சாச்சனாவே அது போட்டுற குதிவி ஆட்டம் தாங்க முடியலை, டென்ஷனாக இருக்குது. வானத்துக்கு பூமிக்கும் குதிக்குது, என்னமோ டைட்டில் வின் பண்ண மாதிரி குதிக்குது. எதுக்கு அப்படி குதிக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஆனால் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வர்ஷினி இது பண்ணாதுன்னு சொல்லிட்டு வர்ஷினி அனுப்பிச்சுட்றாங்க. பாய்ஸ் டீமில் சத்யா, ஜெஃப்ரி அண்டு வந்து யார் அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இன்னொருத்தர் ஒரு பர்சன் அனுப்பிச்சாங்க, சரியாக மறந்துடுச்சு. இந்த சைடு வந்து போகவே கூடாது அப்படின்ற ஒரு 3 பேர், ராணவ், இவங்க 3 பேர் அனுப்புகிறாங்க. போயிட்டு இவங்க எல்லாருமே 2 பேருமே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சம்பவத்துக்கே வருவோம். முத்துக்குமார் வந்து எச்சி பிளேட் கொடுத்துட்டாரு, முத்துக்குமார் சாப்பிட்ட பிளேட்டை கொடுத்துட்டாரு, எச்சி துப்பிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு இப்படி பண்ணிட்டாரு. டே என்னடா லைவ்லாம் பார்க்குறீங்களா இல்லை, எதுக்குடா உருட்டுறீங்க? அங்கே நடந்தது மக்களே ஒன்றும் கிடையாது. எல்லாம் காலிலேருந்து டாஸ்க் விளாடுவேன், எல்லாம் பண்ணுவானுங்க. அவன் இருக்கவனை கண்டுக்கிறதே பெரிய விஷயம். அங்கே டாஸ்க்கெல்லாம் மறந்துட்டாங்க. புதுசாக வந்து அன்ஷிதாவை மறந்துட்டு இவங்க எல்லாம் சாப்பிட்டாங்க. அதுவும் முத்துக்குமார் எல்லாருக்கும் ஒரு உருண்டையெல்லாம் ஊட்டிக்கிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட கேரக்டர் கிடையாது. அப்போ அந்த நேரம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பவுல் வச்சது, ஒரு பவுல் வந்து சிவகுமார் எக்ஸ்ட்ரா சாப்பிட்டாரு. அந்த நேரம் பார்த்து வெளியிலேருந்து என்னை மறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ கேர்ள்ஸ் ரூமில் யார் சொன்னான்னு சரியாக எனக்கு தெரியல. அடுத்த வீடியோவில் கூட நான் அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா என்னை மறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு போயிட்டு அவங்க உள்ளே வராங்க. அப்போ வந்து முத்து வந்து தட்டில் போட்டு சாப்பிட்டு, ஐயோ அன்ஷிதா வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவரோட அதை கொட்டி இது பண்ணி மேட்ச் பண்ணி கொண்டு வராரு. அதை அவர் மறைச்சார், மாற்று கருத்தே கிடையாது. ஐயோ உங்களை தப்பாக எடுத்துப்பாங்களே, நம்ம இது பண்ண உங்களுக்கான பவுல்னு சொல்லிட்டு சாப்பிட வைக்க தான் அந்த இடத்துல ட்ரை பண்ணார். அதாவது உங்களுக்கான பவுல் தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ரை பண்ணார். அந்த இடத்துல மேனஸ் தந்தை தீபக்கை நம்ம பாராட்டியே ஆகணும். நம்ம மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போய் சாரி கேட்டு அந்த பிள்ளையை சாப்பிட வச்சாங்க. அந்த இடத்துல வந்து எந்த இடத்துலையுமே பார்த்திங்கன்னா முத்துக்குமரனோட தப்பே கிடையாது. அதை வந்து பாய்ஸ் டீம் மொத்தமாக பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டு போய் சாரி கேட்டு அது இது பண்ணாங்க. அது வந்து திரும்பி முத்துக்குமரன் ஊட்டி விட்டு திரும்பி லைவில் நடந்த இந்த வீடியோ லேட்டாக போகிறது காரணமே அந்த விஷயத்தை திரும்பி பேசுவாங்க, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணேன். 12 மணி வாக்கில் தான் அது பேசிக்கிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா அன்ஷிதாட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம், உனக்காக இது பண்ணல, அதெல்லாம் எடுத்துக்காத நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமார் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார். முத்து சோப் போடாதரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்களோட இதை சிரித்து பேசி அது சால்வ் ஆயிடுச்சு. உடனே இவங்க நேரடியாக இவிபி செட்டுக்குள்ளே இறங்கி இது பண்ண மாதிரி இவங்க ஒரு உருட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் தப்பு அப்படின்னு தான் சொல்லணும்.
ஓகே, ஃபைனலி வந்து இந்த வாரம் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தான் ஒருத்தர் வெளியில் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிருச்சு. கேர்ள்ஸ் டீம் போன ரயான் என்ன பண்ண போகிறாருன்னு தெரில. பாய்ஸ் டீம் வந்த அன்சிதா வந்து என்ன மாதிரி மாறுதல்கள் ஏற்படுத்த போகிறாங்க அப்படின்னு தெரில. இந்த வாரம் நாமினேஷன் ஃப்ரீ டாஸ்க் வந்து எப்படி நடக்க போகுது, இவங்க க்ரியேட்டிவாக வைப்பாங்களா இல்லை மிச்சர் மாதிரி வைப்பாங்களான்னு தெரில. அருணோட கேப்டன்சி எப்படி இருக்க போகுது, எதுவும் பின்னாடி உருவார்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியவே இல்லை. உருவானாங்கன்னா டெம்ப் ஆயிடுவாப்பில். எந்த மாதிரி அவர் கொண்டு போகிறாரு, இந்த வாரம் வந்து யார் வெளியில் போவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது எல்லா ஒப்பீனியனையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.